The grace, favor and mercy of our heavenly Father God be with you all in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. Amen. Hallelujah. Through the Holy Spirit we are in Christ and Christ is within us. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். Amen. Hallelujah. The Bible says in 1 Corinthians chapter 12 verse 13, for by one Spirit we were all baptized into one body, whether Jews or Greeks, whether slaves or free, and have all been made to drink into one Spirit. 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுகிறது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ, the first thing that happens when you come to Christ or receive eternal life is that you are baptized into Christ or immersed into Christ. This has been clearly revealed in 2 Corinthians chapter 5 verse 17. The Bible says, therefore, if anyone is in Christ, is a new creation. All things have passed away. Behold, all things have become new. கிறிஸ்து கரிமை அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் முதல் நீங்க வரும்பொழுது அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது முதல் காரியம் நடக்கிறது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மூழ்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த காரியம் 2 கொரிந்தியர் 5:17 மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதவசம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. So to be in Christ means is to be recreated as a new person in Christ Jesus. This first experience happens when the Holy Spirit receives you into Him. As the Bible says in 1 Corinthians chapter 12 verse 13, for by one Spirit we were all baptized into one body, whether Jews or Greeks, whether slaves or free. This is the new birth. That means being born again. கிறிஸ்துவுக்குள் இருப்பது அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய மனுஷனாக, புதிய நபராக மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிற பொருளாக இருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக 1 கொரிந்தியர் 12:13 சொல்லியிருக்கிற பிரகாரமாக நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக முதலாவது அனுபவம் வாழ்க்கையில் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தமக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய பிறப்பா இருக்கிறது, அதாவது கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை தமக்குள்ளே அவர் பெற்றுக்கொள்ளும் காரியமா இருக்கிறது. Now when a person believe Jesus Christ as the Son of God and believe that Jesus Christ came into this world to die for them on the cross for their sin, and if that person believe that God has raised him from the dead, the Bible says he will be saved. So a person, when he confess that Jesus Christ as their Lord and Savior, the Holy Spirit receive them into him, that means to Christ, and they become one with Christ. ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க சொந்த இரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தங்களுக்காய் சிலுவையில் தம் பாவங்களுக்காக மரித்தார் மற்றும் இருதயத்தில் தேவன் அவர்களை மரித்தோந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் மனிதர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த மனிதர், அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை தமக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இதுதான் புதிய பிறப்பா இருக்கிறது, மறுபடி பிறக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது, நாம் எல்லாரும்
ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்க பண்ணப்பட்டோம் என்று வார்த்தை சொல்லியிருக்க பிறகு இது இரண்டாவது அனுபவமா இருக்கிறது. The second part of the verse and refers to the second experience, which is and have all been made to drink into one spirit. This is the second experience. This is receiving the Holy Spirit to dwell in us, to become one with Him in the same body, Christ Jesus. இந்த இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், இது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வந்து வாசம் செய்து நமக்குள்ளே ஒன்றா இருக்கிறதற்கு நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஒரே சரீரத்திற்குள்ளாக இந்த பரிசுத்தாவை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொண்டு நாம கிறிஸ்து நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள காரியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, the Bible says in 1 Corinthians chapter 6 verse 17, but he who joined to the Lord is one spirit with him. 1 Corinthians 6:17 சொல்லுது, அப்படி கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, those who receive Jesus Christ as their Lord and Savior in their life, the Holy Spirit receive them in Christ. So when we receive Jesus Christ, we are being immersed and baptized into Christ. And when we receive the Holy Spirit into our life, the Holy Spirit, the Christ Jesus, has become one with our spirit in Christ. கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவினை நம்மை அவருக்குள்ளே பெற்றுக்கொள்கிறார். மற்றும் கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கிற பொழுது நம் பரிசுத்தாவினை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருடனே சேர்ந்து ஒரே ஆவியா ஆகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். The Bible says, the Lord Jesus says in book of John chapter 37 to 39, he said in this Bible, on the last day, that great day of the feast, Jesus stood and cried out, saying, if anyone thirsts, let him come to me and drink. He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. But this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. யோவான் 7:37-33 பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, பண்டிகை கடைசி நாட்களில் நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை வசனம் சொல்லி இருக்கிறது. My beloved in Christ Jesus. So being born again is actually being baptized into the Holy Spirit. That means baptized into the Christ, being baptized into God. 1 John chapter 4 verse 15, the Bible says, whoever confesses that Jesus is the Son of God, God abides in him and he is in God. ஆகிய கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு மறுபடி பிறக்கிறது இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள ஞானஸ்நானம் பெறுகிறோம், மூழ்கிறோம் என்று அர்த்தமா இருக்கிறது. 1 யோவான் 4:15 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் நிலைத்திருக்கிறான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. So those who confess that Jesus is the Son of God, God abides in that person, and that person abide one with God. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஆனவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களில் தேவன் நிலைத்திருக்கிறார். அந்த நபரும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறார்கள் என்றது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். So in your life, maybe you are not born again. Maybe in your life you have not received the Lord Jesus Christ in your life. I would like to encourage you today, my beloved. This is the last day. The coming of the Lord Jesus Christ is so near. Now those who have received Jesus Christ in this life, they will go to heaven after they passed away from this world. So I would like to encourage you. I would like to invite you to receive the Lord Jesus Christ in your heart by faith. So the things that you have to do is you just believe that Jesus Christ came into this world to die for you on the cross for your sin, and believe in your heart that God raised him from the dead, and confess with your mouth
that Jesus Christ is the Lord and the Savior of your soul, and you will be saved. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த பூமி விட்டு போன உடனே அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். ஆகையால் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நான் ஒரு வரவேற்பை கொடுக்கிறேன், உற்சாகப்படுத்த. இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கு வழி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த பூமியில உங்களுக்காகவும் மனித குலத்துக்காகவும் பாவத்துக்காகவும் இந்த பூமியில வந்தார். உங்கள் பாவத்துக்காக சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிங்க. தேவன் அவர் மரித்தோழ்ந்து 3ஆம் நாள் எழுப்பினார் விசுவாசிங்க. உங்க வாயினால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்போது நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். The Galatians chapter 3 verse 27 Bible says, "For as many of you as have been baptized into Christ have put on Christ." கலாத்தியர் 5:3 சொல்லுகிறது, ஆகையால் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோர் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வசனம் இருக்கிற பிரகாரம். For you to be baptized and put on in Christ, you got to receive the Lord Jesus Christ in your heart by faith and with your conversion. ஆகையால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவைக்குள் ஞானஸ்நானம் பெற்று அவருக்குள்ளே அவரை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்களால் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினால கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். And these happens, and all these miracles and all these the things of the new birth is happen only by the power of the Holy Spirit. ஆகவே இந்த மறுபடி பிறப்பு, இந்த கிறிஸ்துவுக்குள் மறுபடி ஞானஸ்நானம் பெறுகிறது எல்லா காரியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடக்கிறது. So my beloved in Christ Jesus, have your fellowship with the Holy Spirit. You should be led by the Holy Spirit so that you can lead other person to come into Christ by the instruction of the Holy Spirit. ஆகிய கிறிஸ்துவின் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் வலியுறுத்தலால் நாம் நடத்தப்பட, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறரை பரிசுத்த ஆவியின் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு நாம் பெற்றுக்கொண்டு நாம் நடந்து சொல்லுவோமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly. Amen. Amen.